என் தங்கமே, இன்று உன் அப்பன் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தியானது நீ தனிமையில் கேட்க வேண்டிய ஒரு செய்தி. ஏனென்றால் இது உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமானது. உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயத்தை பற்றியது. உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, ஏது நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை பற்றி இந்த கருப்பன் உனக்கு விளக்கமாக சொல்ல வந்திருக்கின்ற ஒரு செய்தி. மற்றவர்கள் இந்த செய்தியை தெரிந்து கொண்டால் நிச்சயமாக உன்னை பார்த்து அவர்கள் ஒன்று இரக்கப்படுவார்கள், இல்லை என்றால் உன்னை நினைத்து மகிழ்ச்சி அடைவார்கள். உன்னுடைய நிலை கண்டு அவர்கள் சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பார்கள். உன்னுடைய கஷ்டங்கள் அவர்களுக்கு சந்தோஷமாக மாறிவிடும். அதனால் எதையுமே அவர்கள் செய்ய வேண்டாம். உன்னை பார்த்து இரக்கப்படவும் வேண்டாம், உன்னை பார்த்து அவர்கள் சந்தோஷப்படவும் வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கையில் நான் என்ன நடத்தி கொடுத்தாலும் இந்த கருப்பன் அதனை உனக்கு மனமகிழ்ச்சியாக நடத்தி கொடுப்பான் என்பதனை நீ புரிந்து கொண்டால், நான் இன்று உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த செய்தி எதனால் என்பதனை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். என் பிள்ளையே, உனக்கான வாழ்க்கை எப்பொழுதுமே உன்னை தேடி வருகின்ற பல நன்மைகளை அடக்கி இருப்பதாகும். உனக்கு என்ன செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்பதனை எல்லாம் தெரிந்து கொண்டு உன்னை சுற்றி நடக்கப் போகின்ற நன்மைகளுக்கெல்லாம் என்றும் உனக்கு உறுதுணையாக இருப்பவன் உன் அப்பன் கருப்பன் நான். அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை, தேவையில்லாது எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை சுற்றி நடக்கின்ற சில உண்மைகளை நீ என்னவென்றும் தெரிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் இருந்த ஒரு உறவு, அதாவது நீ உயிராக நினைத்து இதுதான் நம் வாழ்க்கை என்று நினைத்த ஒரு உறவு உன்னை அளவைத்து சென்றது. அந்த நேரத்தில் என் பிள்ளை கதறிய கதறலும், என் குழந்தை பட்ட வேதனையும், நம் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே என்று சொல்லி என் பிள்ளையின் மனம் பட்ட கஷ்டங்களும் என்னவென்று உன் அப்பன் கருப்பன் எனக்கு நன்றாக தெரியும். அந்த நேரத்தில் உன்னை எவ்வளவோ நான் ஆறுதல் படுத்த முயற்சி செய்த பொழுதும் கூட என் பிள்ளை ஆறுதல் படவில்லை. என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் எந்த விஷயங்களுமே ஆறுதலை கொடுக்கவில்லை. அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தையினால் தன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை புரிந்து கொள்ள முடியாத இந்த தருணத்தில் உனக்கான நல்ல நேரத்தை இந்த கருப்பன் கொண்டு வந்தேன். அப்பொழுது கூட நான் உன்னை இந்த வாழ்க்கைக்குள் வரத்தான் சொன்னேனே தவிர அதை விட்டு விலகச் சொல்லவில்லை. உன்னுடைய அன்பை நீ வெளிப்படுத்து என்று தான் சொன்னேன். ஆனால் உன்னுடைய அன்பை அவர்கள் மதிக்காமலும் சென்று விட்டார்கள் அல்லவா? இனிமேல் என்ன செய்வது கருப்பா என்று சொல்லி புலம்பிய என் குழந்தையே, உனக்காகத்தான் இந்த கருப்பன் இன்று இந்த செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன். உன்னை அளவைத்து சென்றவர்களின் மனது மாறிவிட்டது. இப்பொழுது மீண்டும் அவர்கள் உன்னை தேடி வரப்போகின்றார்கள். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் உன்னை விட்டு விலகிச் சென்ற பொழுது ஒரு மாய வலைக்குள் சிக்கிக் கொண்டிருந்தார்கள். அந்த மாய வலையிலிருந்து இப்பொழுது வெளிவரத் தொடங்கிவிட்டார்கள். கருப்பன் சொல்வதை உன்னால் நம்ப முடிகிறதா? என் பிள்ளையே, மாயவலை எவ்வளவுதான் யார்தான் விரிக்கட்டுமே, உனக்கென்ற மனது ஒன்று இருக்கின்றதல்லவா? உன்னுடைய மனது உன்னை கட்டுப்படுத்தினால் எந்த ஒரு தவறையுமே இந்த வாழ்க்கையில் உன்னால் செய்ய முடியாது. ஆனால் உன் மீது கொண்ட அன்பு பொய் என்று சொல்லி இன்னொரு உறவை இவர்கள் நாடிச் சென்றிருந்தார்களே, ஆனால் நிச்சயமாக இவர்கள் உன்னை தேடி வருகின்ற இந்த தருணம் நீ மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஒன்றில்லை என்றால் இன்னொன்று என்று தன்னுடைய மனதை எப்பொழுதும் மாற்றிக்கொண்டே இருக்கின்ற இவர்களுக்கு மத்தியில் என் பிள்ளை எப்பொழுதுமே கவனமாகத்தான் இருக்க வேண்டும். கருப்பன் சொல்வது உனக்கு புரிகின்றதல்லவா? நேரத்திற்கு தகுந்தாற் போல தன்னை மாற்றிக்கொள்கின்றார்கள். நிமிடத்திற்கு தகுந்தாற் போல தன்னுடைய எண்ணங்களை மாற்றிக்கொள்கிறார்கள். தன்னை சுற்றி என்ன நடந்தாலும் அதை பற்றி இவர்கள் பெரிதாக கண்டுகொள்வது கிடையாது. அடுத்தவர்களுக்கு இதனால் என்ன பாதிப்புகள் ஏற்படும் என்பதை பற்றியெல்லாம் இவர்கள் ஒரு நொடி பொழுதும் சிந்திப்பது கிடையாது. யார் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும், யார் வாழ்க்கையில் எந்த விஷயங்கள் நடந்தாலும் சரி, அதையெல்லாம்
பெரிதாக கண்டு கொள்ளாமல் தன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை பற்றி மட்டும்தான் இவர்கள் சிந்திக்கின்றார்கள். நாம் கஷ்டங்களை கொடுத்தால் இது மற்றவர்களுக்கு வேதனைகளை கொடுக்கும் என்று இவர்களுக்கு புரியவில்லை. நாம் செய்ய நினைப்பதை செய்து விடுவோம். அதனால் யார் என்ன கஷ்டப்பட்டாலும் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். இவர்களினுடைய எண்ணங்களை எல்லாம் புரிந்து கொண்டு, என் பிள்ளையே, சற்று கவனமாக நீ இருக்க வேண்டிய நேரம். இந்த வாழ்க்கையில் வேண்டும் என்றே உன்னை தேடி தேடி வந்து இவர்கள் உனக்கான துன்பங்களை தந்து கொண்டிருக்கின்றார்கள். வேண்டும் என்றே உன்னை தேடி தேடி வந்து உனக்கான வேதனைகளை தந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை, எதற்கும் கண் கலங்கி விடாதே. எந்த விஷயத்திற்காகவும் வேதனைப்பட்டு நிற்காதே. உன்னை சுற்றி என்ன நடந்தாலும், உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும், இந்த கருப்பனின் அருள் இருக்கும் பொழுது இவர்கள் உன்னை எதுவும் செய்ய முடியாது என்பதனை நீ புரிந்து கொள். என் பிள்ளையே, ஒருவரின் மீது அன்பு வைக்கிறாய், அவர்கள்தான் உலகம் என்று நம்புகிறாய். ஆனால் அவர்களோ நீ எனக்கு எதுவுமே இல்லை என்று சொல்லி உன்னை தூக்கி எறிந்து விட்டு செல்கிறார்கள். மீண்டும் அங்கே அவர்களுக்கு பிரச்சனை என்றவுடன் உன்னை தேடி வருகின்றார்கள். இதுவெல்லாம் நீ கொடுத்த இடம் என்றுதான் உன் கருப்பன் என்னால் சொல்ல முடியும். நீ எல்லா விஷயங்களிலும் இவர்களை மன்னித்து மேலும் மேலும் இவர்களுக்கு கொடுத்த வாய்ப்புதான் இன்று இவர்களை இந்த இடத்திற்கு அழைத்து வந்திருக்கின்றது. நாம் என்ன தவறை செய்தாலுமே நமக்கு மன்னிப்பு என்பது எளிதாக கிடைத்துவிடும் என்கின்ற எண்ணம் இவர்களுக்குள் வரத் தொடங்கிவிட்டது. உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களுக்குமே ஏதாவது ஒரு வகையில் என் பிள்ளை உன்னுடைய மனதுதான் காரணமாக அமைகின்றது. நீ தேவையில்லாத விஷயங்களை பற்றி யோசித்து கொண்டிருப்பதும், தேவையில்லாத விஷயங்களை பற்றி சிந்தித்து கொண்டிருப்பதும் உன்னை மேலும் மேலும் கஷ்டமாக்கி விடுகின்றது. என் பிள்ளையே, கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகளை மனதில் நிலைநிறுத்தி வைத்துக்கொள். என் பிள்ளையே, நல்ல எண்ணங்களோடு யாரும் உன்னை தேடி வரவில்லை. இவர்களின் மனதில் நல்ல எண்ணங்கள் இருக்கும் என்றால் எக்காரணத்தை கொண்டும் அன்று உன்னுடைய அன்பை உதாசீனம் செய்துவிட்டு இவர்கள் சென்றிருக்க மாட்டார்கள். என் குழந்தையே, வாழ்ந்து காட்ட வேண்டிய நேரம் அல்லவா இது? இவர்களுக்கு முன்னிலையில் நீ வாழ்ந்து காட்ட வேண்டிய நேரம். எக்காரணம் கொண்டும் இதை என் குழந்தை நீ விட்டுவிடக்கூடாது. இனி எந்த நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கையை நீ தவறவிடக்கூடாது. உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் சர்வ நிச்சயமாக உன்னை வாழ வைக்கும். இனி எந்த நேரத்தில் என்ன நடந்தாலும் இனி உனக்காக உன் அப்பன் கருப்பன் நான் இருக்கிறேன். யாரும் இல்லை என்றால் நீ எதையுமே செய்ய முடியாமல் சென்று விடுவாயா என்ன? என் பிள்ளையே, தனிமையில் இருக்கின்றவன்தான் பல தரமான முடிவுகளை இந்த வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய திறமை பெற்றவர்கள் என்பதனை மறந்து விடாதே. அப்பேற்பட்ட உன் திறமையை வெளிக்கொண்டு வரத்தான் இந்த மாற்றம் நடந்திருக்கின்றது. அவர்களின் மனது இனிமேல் மாறினால் என்ன, மாறவில்லை என்றால் என்ன? ஒரு முறை ஒருவரின் மனதினை காயப்படுத்தி விட்ட பிறகு இனி எக்காரணம் கொண்டும் இவர்கள் மன்னிக்க முடியாத ஒரு இடத்தை நோக்கி சென்று விடுகிறார்கள் என்பதுதான் அர்த்தமாகும் அல்லவா? மன்னிக்க முடியாத நிலைக்கு சென்று விட்ட பிறகு இனிமேல் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதனை என் பிள்ளை நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். உன்னை நினைத்து நான் உனக்கு தரப்போகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக தெரிந்து கொள். உன்னோடு இருந்து இந்த கருப்பன் உனக்கு என்ன கொடுக்கிறான் என்பதனை நீ புரிந்து கொள். கருப்பன் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லதை நடத்தி கொண்டிருக்கிறான் என்பதனை தெளிவில் கொள். கருப்பன் சொல்லிவிட்டால் அதுதான் வேத வாக்கு என்பதனை நீ ஏற்றுக்கொள். என் பிள்ளையே, எனக்கு தெரியாத அந்த உறவை பற்றி இத்தனை காலமும் வருவதும் போவதுமாகத்தானே இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு முறை நல்லபடியாக பேசினால் மறுமுறை உன்னை யாரென்றே கண்டுகொள்வதில்லை. மீண்டும் மறுபடியும் உன்னை தேடி வர வேண்டியது. அதன் பிறகு உன்னை யார் என்று தெரியாமல் விட்டு விடுவது. இப்படியாகத்தானே இந்த வாழ்க்கை உனக்கு இத்தனை காலமும் சென்று கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை, இனிமேல் எதற்கும் நீ வருந்த வேண்டாம். எந்த நிலைக்கும் என் பிள்ளை நீ வேதனைப்பட வேண்டாம். உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன் வசமாக்கும் என்பதனை புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற எல்லா மாற்றங்களிலும் இருந்து
உன்னை யார் என்று நீ கண்டுபிடிக்க தெளிவாக இரு. என் பிள்ளையே, கிடைத்த வாய்ப்பை தவறவிட்டு விடாதே. இன்னொருவருக்கு ஒருபொழுதும் அடிமையாகி விடாதே. அவர்களின் எண்ணங்களுக்கு ஏற்றபடி நீ ஆடிக்கொண்டிருந்தாயானால் அதற்கு அடிமை என்றுதான் பெயர். இவர்களின் மீது நீ வைத்திருக்கின்ற அன்பு அளவு கடந்தது. அந்த அன்பைத்தான் அவர்கள் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள முயற்சி செய்கிறார்கள். என் பிள்ளையே, நீ செய்வதை தவறு என்று முற்றிலுமாக சொல்லிவிடவும் முடியாது. உன் நிலையில் இருந்து பார்த்தால்தான் என்னவென்று தெரியும். ஆனால் அதே நேரத்தில் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் என் பிள்ளையே, சரியான நேரத்தை எதிர்நோக்கி உனக்கு நான் கொடுக்கின்ற உண்மைகளை எல்லாம் என்னவென்று நீ புரிந்து கொண்டால் போதும். என் பிள்ளையே, எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை உனக்கு துன்பத்தை கொடுத்து விட்டதே என்று சொல்லி வருத்தப்படாதே. உன் அன்பை இவர்கள் நிச்சயமாக உன்னை வேதனைக்கு தள்ளுவதற்காக பயன்படுத்தி கொண்டார்களே என்று நினைத்து வருத்தப்படாதே. இனி எல்லாமுமே நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி கொடுக்கும். நீ எதிர்பார்த்ததை விடவும் பல சிறப்பான சந்தோஷங்களை உனக்கு என்றும் கொடுக்கும். இனி எந்த காலத்திலும் என் பிள்ளை எதற்கும் வருந்தாதே. கருப்பன் இருந்து உன் வாழ்க்கையில் உனக்கு நல்ல விஷயங்களை எல்லாம் நடத்தி கொடுப்பான். உன்னை ஏமாற்றுகிறவர்களையும் உன்னை இந்த வாழ்க்கையில் இருந்து ஒதுக்க நினைப்பவர்களையும் எப்பொழுதுமே இந்த கருப்பன் உடன் நின்று கொண்டு நல்லதை நடத்த முயற்சி செய்வான் என்பதனை நீ புரிந்து கொள். நான் கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை சந்தோஷப்படுத்துவதற்கும் உன்னை அடுத்த நிலைக்கு அழைத்து செல்வதற்குமானது. எப்பேற்பட்ட துன்பத்தில் இருந்தெல்லாமோ மீண்டு வந்த உன்னை இந்த கருப்பன் இந்த நிலையில் இருந்து மீட்டெடுக்க மாட்டேனா? நான் உனக்கு மேலும் பல நன்மைகளை கொடுக்க மாட்டேனா? நல்ல நேரம் வரும்பொழுது நீ எதிர்பார்த்த பல நல்ல விஷயங்களும் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும். வேண்டி விரும்பி நின்ற வாழ்க்கை நீ ஆசைப்பட்டதை விட சிறப்பாக மாறும். உன்னுடைய அன்பை புரிந்து கொண்டவர்கள் இந்த வாழ்க்கையில் இன்னமும் நிறைய பேர் இருக்கின்றார்கள். உன்னுடைய அன்பை உணர்ந்து கொண்டவர்கள் இன்னமும் நிறைய பேர் இந்த வாழ்க்கையில் இருக்கின்றார்கள். உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்று இந்த கருப்பன் நான் முடிவெடுத்திருக்கின்றேனோ அதை நிச்சயமாக உனக்கு நடத்தி கொடுக்கின்றேன். சுற்றி வருகின்றவர்களின் எண்ணங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளாதே. வேண்டும் என்றே அன்பு கொடுப்பது போல கொடுத்து உன்னை ஏமாற்றி தெருவில் நிறுத்தி வைக்க முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது. இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு கருப்பன் உனக்கு இந்த வாழ்க்கையில் நடத்துகின்ற எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொண்டு மீண்டும் மீண்டும் ஒரே இடத்திற்குள் சிக்கி தவிக்காதே. பறந்து விரிந்த இங்கே உனக்கான வாய்ப்புகளை நீ தேடத் தொடங்கு. யாராக இருந்தாலும் சரி, இந்த கருப்பன் சொல்வது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையின் வெற்றியை நீ உறுதி செய்து கொண்டு உனக்கான நம்பிக்கையை நீ பெறுவதற்கு தயாராக இரு. என்ன நடந்தாலும் இனிமேல் உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வரும் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். யார் நினைத்தாலும் சரி, என் பிள்ளைக்கான வெற்றியை தடுத்து நிறுத்த முடியாது. என் பிள்ளையே, இந்த உலகம் நீ எதையும் செய்யாதவரை உன்னை பற்றி கண்டுகொள்ளாது. ஆனால் எதையாவது சாதித்துவிட்டு நீ ஒரு வார்த்தையை பேசிப்பார், ஒட்டுமொத்த உலகமும் உன்னை திரும்பி பார்க்கும். ஒட்டுமொத்த உலகமும் உன்னை என்னவென்று கேட்கும். உன்னுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்கும். அதனால்தான் உன் கருப்பன் சொல்கின்றேன், இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் வாழ்க்கை, இவர்கள் மட்டும்தான் உன் வாழ்க்கை என்று நினைத்து அதற்குள்ளேயே சிக்கி தவிக்காமல் உனக்கான வாழ்க்கையை நீ நல்லபடியாக தேடத் தொடங்கு. என்றும் என்றென்றும் உனக்கான வெற்றியை நான் உன் கைகளில் கொடுப்பேன். எப்பொழுதும் நான் உன்னோடு இருந்து உன்னுடைய பாதையில் பயணிப்பேன். உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்கும் வரை இந்த கருப்பன் ஓய மாட்டேன். இன்று நடந்த சூழ்நிலைகளுக்காக வருத்தப்படாதே. இனிமேல் உனக்கான சந்தோஷமான வாழ்க்கையை அடைந்து இவர்களை நீ உன் வாழ்க்கையை விட்டு விரட்ட வேண்டும் என்பதில் கவனமாக இரு. மாய வலையில் சிக்கியிருந்தால் அதிலேயே சிக்கட்டும். எதற்கு நீ மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றாய்? அப்பா, நீதானே அவர்கள் மீண்டு வருகிறார்கள் என்று சொன்னாய் என்று. என் பிள்ளையே, அவர்கள் மீண்டு வருகிறார்கள், வாய்ப்பு கொடுக்காதே என்றுதான் உன் கருப்பன் சொல்கின்றேன். ஏனென்றால் இதைவிட சிறப்பான ஒன்று கிடைத்தால்
அவர்கள் அதையும் நாடிச் செல்வார்கள் என்பதனை புரிந்து கொள். உண்மையான அன்பு எக்காரணம் கொண்டும் உன்னை விட்டு விலகாது. உண்மையான அன்பு எந்த நிலையிலும் உன்னை கேவலமாக பேசாது. அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் புரிந்து கொண்டு நீ உனக்கான வாழ்க்கையை பெற்றுக்கொண்டாயானால் உன் அப்பன் என்னை விட உன் வாழ்க்கையை நினைத்து மகிழ்ச்சி அடைவது வேறு யாராக இருக்க முடியும்? இனி என்றும் இந்த வாழ்க்கை உன்னுடையது. எப்பொழுதும் போல சந்தோஷமாக முன்னேற்ற பாதையில் செல். உன் வெற்றியை நான் உனக்கு தருகின்றேன். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.